ஹாய் கைஸ், இட்ஸ் ஆர்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கே இருக்கேன்னா ராமேஸ்வரம். இது என்னோட இந்தியா vlog எபிசோட் 5. ஸோ ராமேஸ்வரத்தில் எந்த கோயிலுக்கு போகிறேன்னா ஸ்ரீ அருள்மிகு ராமநாத சுவாமி டெம்பிள். ஆக்சுவலாக இது 12 ஜோதிர்லிங்கத்தில் சேர்ந்த ஒரு டெம்பிள் தான் இந்த கோயில். 12 ஜோதிர்லிங்கம். ஸோ நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லைக் காஷி விஸ்வநாத் டெம்பிள் மாதிரி தான் இந்த டெம்பிளும். ஃபர்ஸ்ட் காலையிலே ராமேஸ்வரம் கடலில் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற 22 தீர்த்தத்தில், அதாவது அந்த கிணறு தண்ணி சொல்லுவாங்க, ஸோ அங்கே குளிச்சுட்டு அந்த 22 கிணறு தண்ணியில் குளிக்கிற கட்டும் போதும்னு ஆச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிசல், இடமே இல்லை. லைக் மூவ் பண்ணுறதுக்கு கூட இடமே இல்லை. நம்ம லைக் நடுவில் லைக் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ வெளியாகவும் முடியல, உள்ளுக்கு போகவும் முடியல. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து வெளியே வந்துட்டு அடுத்து எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர். ஸோ திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 5 hours ஆகும், லைக் ஃப்ரம் ராமேஸ்வரம் டு திருச்செந்தூர். ஸோ ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு தென் திரும்பி கண்டினியூ டு திருச்செந்தூர். ஸோ இதுதான் என்னோடய வியூ, லைக் திருச்செந்தூருக்கு போகிற வழியில் நான் பார்த்த வியூஸ். ஸோ ஆல்மோஸ்ட் திருச்செந்தூர் ரீச் ஆகியாச்சு. ஸோ திருச்செந்தூர் முருகனோட 6 படை வீடில் சேர்ந்தது தான் இந்த திருச்செந்தூர். ஆப்வியஸ்லி லைக் கோயிலுக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோன் எல்லாமே சைலண்டில் போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயாச்சு. உண்மையான முருகன் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. பிகாக் பார்த்ததில் எப்படி சொல்லணும்னா உண்மையால ஒரு குட் வைப்ஸ், ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இங்கே ப்ரே பண்ணிவிட்டு மன திருப்தியோடு வெளியே வந்தோம். திருச்செந்தூர் முடிஞ்சு இப்போ மதுரைக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ அடுத்த vlogல சந்திப்போம். அது வரைக்கும் காதல் டு யூ. பாய்.